பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது? காலையிலே உங்களுடைய உள்ளத்துல சந்தோஷம் இருக்குதா? ஒரு மகிழ்ச்சி இருக்குதா? அல்லது வீட்டுக்குள்ள ஏதாவது பாதிப்பு, மன வருத்தம், கஷ்டம் இருக்குதா? ஒண்ணு கலங்காதுங்க. அதெல்லாம் சரியாயிரும். எப்படி சரியாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு ஆலோசனை தர்றார் பாருங்களேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இப்போ நம்முடைய சந்தோஷ சமாதானம் பாதிக்கப்பட என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ள நான் இதுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது, நீ இதுக்கு கீழ்ப்படியணும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சில டிஸ்பியூட் வருது. நான் அப்பா சொல்றேன் கீழ்ப்படியணும்டா, பெற்றோருக்கு தான் கீழ்ப்படியணும். இல்லை நாங்கள் சொல்றதை கவனி, அதெல்லாம் கேட்க முடியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, பேரண்ட்ஸுக்கு தான் கீழ்ப்படியணும் ஆண்டு சொல்லியிருக்கிறார். மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கணும் தான் பைபிளில் இருக்கு, நீ தான் கீழ்ப்படியணும், நான் சொல்றதை கேளு. இல்லைங்க இது நன்மையான இருக்குமே, அதெல்லாம் கேட்க முடியாது. அப்போ கணவன் சொல்றது நீ தான் எனக்கு கீழ்ப்படியணும், பெற்றோர் சொல்ற பிள்ளைகளை பார்த்து நீங்க தான் எங்களுக்கு கீழ்ப்படியணும். உண்மைதான். அதே சமயத்துல நீங்க ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்கன்னு வசனம் சொல்லுது. அப்போ சில நல்ல ஆலோசனை மனைவி சொன்னா அதை ஏற்றுக்கொண்டு, ஓகே அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியணும். அதுல என்ன பிரஸ்டீஜ் வேண்டி கிடக்குது? அதுதான் ஈகோ. அப்படி இடம் கொடுக்காதபடி ஏன் மனைவி கர்த்தருடைய எனக்கு தந்த துணை ஒரு நல்ல யோசனை சொன்னா ஓகே செஞ்சிரும்னு சொல்லணும். இல்லை நான் கீழ்ப்படிய முடியாது, நீ தான் எனக்கு கீழ்ப்படியணும். இந்த விதண்டவாதத்துக்கு இடம் கொடுக்கூடாது. சில பிள்ளைகள் அருமையான ஆலோசனை கொடுப்பாங்க. இப்போ ஒரு சூழ்நிலை ஏற்றபடி, உனக்கு என்ன தெரியும், நாங்கள் பேரண்ட்ஸுக்கு தான் நீ கீழ்ப்படியன்னு ஆண்டு சொல்லி இருக்கிறார் சொன்னா, பிள்ளைகள் நல்லது சொன்னா பேரண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடாதா? அது எடுத்துக்கொள்ளணும். நான் லீடர், நான் சொல்லப்படிதான் நீ கேட்கணும். நான் தப்பா சொன்னாலும் நீ கீழ்ப்படியணும். இல்லைங்க இதை இப்படி சரிப்படுத்தி கொள்ளலான்னு கீழே உள்ளவங்க சொன்னா, லீடரா இருந்தாலும் ஓகே நீ கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் இந்த உறவு சரியா இருக்கும், அன்பு நிலைச்சிருக்கும், அங்கே சமாதான ஆசீர்வாதம் இருக்கும். ஈகோவிசம், பெருமை, நான் கணவனாக்கும், நான் பேரண்ட்ஸ் ஆக்கும், நான் லீடர் ஆக்கும், இந்த மாதிரி பெருமைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உறவுகள் பாதிக்கப்படும் போது சந்தோஷம் போயிடும், சமாதானம் போயிடும். ஏண்டாண்ட வீட்டில் இருக்குன்னு தோணும், இந்த வேலை எதுக்குன்னு தோணும். காரணம் நம்ம தான். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படி ஒப்பு கொடுத்துட்டோன்னு வைங்களேன், இந்த பிரச்சனையே வராது, சாத்தான் உள்ளே நுழைய முடியாது. அதனால ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிற அன்பை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க, உங்களுடைய வசனத்தின்படி நாங்கள் வாழணும்னு சொல்லி அர்ப்பணித்து கொள்ளுங்க. பெரிய ஆசீர்வாதம். என்ன லீடர்ஷிப் பொறுப்பில் வச்சிருக்கிறாரு. எங்கள் ஊழியத்தில் நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. லீடராக எல்லாரும் கூட சிலர் சில ஆலோசனை சொல்லுவாங்க. அது கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன், சந்தோஷம், ஓகே அதை செய்யலாமே. நீ அப்போ இல்லை நான் லீடரு, நீ சொல்கிறபடியெல்லாம் செய்ய முடியாது அப்படி பேசினா எனக்குள்ள திமிரு இருக்குது, பெருமை இருக்குன்னு அர்த்தம். எல்லாம் பாதிக்கப்படும். கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், வளைந்து கொடுக்கணும், ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படி அர்ப்பணித்து கொள்ளணும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம வசிக்கிற இடம், வாழ்கிற இடம், வேலை செய்கிற இடத்துல சந்தோஷமா இருக்க முடியும். ஒப்பு கொடுக்குறீங்களா? நீங்கள் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்காதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வீட்டுக்குள்ள. நீங்கள் அவங்க சொல்றது கரெக்டாக இருந்து ஏற்றுக்கொள்ளாமல் வீம்பா பேசுனீங்க, நான் உனக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாதுன்னு, அதனால எவ்வளோ பிரச்சனை. மனைவி நல்ல ஆலோசனை சொன்னாங்க, கேட்காதனால உங்களுக்கு எத்தனை நெருக்கடி. இந்த வீண் பெருமைக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும்னு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. சரியா? ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா, ஆண்டவரே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்கள் என்ற ஆலோசனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நானும் மற்றவர்கள் சொல்லுகிற ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற இருதயத்தை எனக்கு தாரும். நாங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மகிழ்ச்சியோடு சமாதானமாய் வாழ்வதற்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.